श्रीमते रामानुजाय नमः। जय जय श्री सुदर्शन, जय जय श्री सुदर्शन। மகாலட்சுமியினுடைய கட்டாட்சத்தை நேற்றைய தினம் வேண்டி விரும்பி பிரார்த்தித்த ஜீயர் சுவாமிகள் இன்றைய தினமும் அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் என்பது எந்த மாதிரியெல்லாம் இருக்க வேண்டும், இந்த தோத்திரத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு எந்த மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஒரு லிஸ்டே போட்டு கொடுக்குறாருன்னு சொல்கிறார். நீர் மாட்டு கொண்டு வந்து ஒரு 10 ரூபாயை மூட்டையாக வச்சுட்டு போயிட்டாக்க இது நாளைக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறது? ஆகையினால நீர் கொடுக்க வேண்டியதும் பொன்னாகவும் கொடுக்க வேண்டும், பொருளாகவும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாராம். இங்கே தாதுஸ்யந்தைரமந்தை கலுஷிதவபுஷோ நிர்ஜராம்ப பிரதாபான் अर्चिष्मत्या स्वमूर्त्या रथचरणगिरेर्नेमिनाभीतटस्य व्याकुर्वाणारपङ्क्तिर्वितरतु विभुतां विस्तृतं वित्तकोटी कोटीरच्छत्रपीठी कटककिरिघटा चामरसर्गिणीं वहा என்று இவருக்கு இந்த பாக்கியசாலியாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவானுடைய தோத்திரத்தை சொல்லக்கூடிய இவருக்கு நீர் என்னென்ன கொடுக்க வேண்டும் தெரியுமோ? வித்த கோடி, கோடிக்கணக்கான பொன்னையும் பொருளையும் கொடுக்க வேண்டும். அதிலேயும் இவருக்கு சத்திரம், பீடிகா, கிரீட்டம், ஹாரம் போன்ற விதமான ஆபரணங்களாலே இவரை அலங்கரித்து நல்ல விதமாக பாக்கியத்தை கொடுத்து இவருக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதைத்தான் இங்கே விபுரதி விஸ்திருத்தம் வித்த கோட்டி கோட்டீர சத்திரபீட்டி கடகம் கிரீட்டம் போன்றதான சாமர சிரக்விணி, இவர்களுக்கு வீடு மாத்திரம் கொடுத்து பிரயோஜனம் அல்ல, வீடு நிறைய பாத்திரங்கள் கொடுக்க வேண்டும், பாத்திரம் துறக்குவதற்கு மனுஷியால் உட்பட கொடுக்க வேண்டும்னு சொல்கிறார் இங்கே. அப்போது அவளை பரிபாலனம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? மாட்டை கொடுத்துட்டாக்க மாடை மேய்ப்பதற்கு ஆட்கள் வேண்டும் இல்லையா? அந்த மாதிரி அவர்களுக்கு வேண்டிய சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? அதனால் வித்த கோட்டியாக இருக்கக்கூடிய தனம், தானியம், அதற்கும் பசும், பகுபுத்திர லாபம் என்பதான விஷயத்தை எல்லாம் சுதர்சன பகவானே இந்த தோத்திரத்தை சொல்லுபவர்கள் அனைவருக்கும் நீர் மூட்டை மூட்டையாக பணத்தை கொடுப்பதோடு கூட பொன்னும் பொருளும் கொடுத்து இவர்களை நல்வாழ்வு பெறச் செய்ய வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லி இங்கே மிகப்பெரியதான பாக்கியசாலிகளாக நம்மை எல்லாம் ஆக்குகிறார்னு சொல்கிறார். அப்போ நம்மை ஆக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் சுதர்சன பகவான். அதற்கும் முன்னதாக நமக்கு மகாலட்சுமி, அவளுக்கும் திருவுக்கும் திருவாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன். ஆகையினாலே இவர்களது பரிபூர்ணமான திருவருளாலே இந்த தோத்திரத்தை அனுசந்தானம் செய்யக்கூடிய பாக்கியசாலிகள் எல்லோருக்கும் வித்த கோட்டி என்று சொல்லக்கூடியதான பொன் பொருள் போன்றதான விஷயங்கள் எல்லாம் நிரந்தரமாக கிட்டட்டும் என்று பிரார்க்கிறாருங்க. தாதுஸ்யந்தைரமந்தைஹி கலுஷிதவபுஷோ நிர்ஜராம்ப பிரபதாபான் அர்ச்சிஷ்மத்யா ஸ்வமூர்த்தியா ரதச்சரணகிரேர் நேமிநாபீதடஸ்ய व्याकुर्वाणारपङ्क्तिर्वितरतु विभुतां विस्तृतिं वित्तकोटी कोटीरच्छत्रपीठी कटककरिघटा சாமரஸ்ரக்விணீம் நகா என்று இவர்களுக்கு பொன்னும் பொருளும் இந்த தோத்திரத்தை சொல்லுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சுதர்சன பகவானை சேவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் கிடைக்கும், பொன்னும் பொருளும் நிச்சயம் கிடைக்கும் என்பதாக சொல்லி இங்கே தலை கட்டுகிறார். நாமும் இந்த தோத்திரத்தை அனுதினமும் அனுசந்தானம் செய்து சகலவிதமான பாக்கியங்களை பெற்று உய்வோமாக. ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன, ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.